வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தியின் நேர்களுக்கு முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். அப்படிங்க நல்லா இருக்கு. சூப்பருங்க. ஸோ கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அதோட பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் விருச்சக லக்னம். ஸோ விருச்சக லக்னத்துக்கு 4ல் ராகு வராரு, 10ல் கேது வராருங்க. அதை பற்றி சொல்லலாங்க. விருச்சிக லக்னத்துக்கு கெட்டவர் தான் ராகு, அதில் சந்தேகமே இல்லை. 4ஆம் இடத்துல சதய நட்சத்திரமாக இருக்கார் கும்பராசியில், 8ஆம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கார், 12ஆம் இடத்துல சுவாதி நட்சத்திரமாக இருக்கார். இப்போ இந்த லக்ன புள்ளி அமைகிறத வச்சு சில பேருக்கு மாறுபடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபராகுவாக இருப்பாங்க. அப்போ ஒரு சில புள்ளி விவரங்கள் அது ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது சிலதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்க்கும்போது நியூட்ரலாகவும் இருக்கும், சிலது வந்து நல்லதாகவும் கூட இருக்கும். கேட்டீங்கன்னா எத்தனை பாதங்கள் அதுக்கு? இப்போ துலா ராசியில் வந்துங்க 2 பாதம் தான் செவ்வாய் நட்சத்திரம், 2 புள்ளி. இப்போ நம்ம விருச்சிகத்தில் 2வது புள்ளிங்கிறது அனுஷம் 1ஆம் பாதம். இப்போ இந்த அனுஷம் 2, 3, 4 இந்த 3 பாதத்துக்கே வந்து உங்களுக்கு ராகு வந்து 12க்குள்ளே வந்துடுறாரு. அதுதான் கணக்கு. இப்போ இதே நீங்கள் வந்து விசாக நாளில் பிறந்திருக்கீங்கன்னு வைங்க, விருச்சிகத்துக்கு விசாக நாளில் பிறக்கும்போது 12ஆம் இடம்ங்கிறது விசாகத்திலே ஆரம்பிச்சிடும். இப்போ இதே கேட்டையில் 4ஆம் பாதம் போய் பிறக்கிறீங்கன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு 12ஆம் பாவம் என்பது விசாகம், அதாவது கேட்டை 4ல் பிறந்தா விசாகம் 3ஆம் பாதம் தான் கடைசி புள்ளியாக வரும். விசாகம் 3ல் தான் 12 ஆரம்பிக்கும். அப்போ 11க்குள்ளே ராகு இருக்காருன்னு அர்த்தம். 11 ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து கேட்டை நட்சத்திரத்தை காமனாக வச்சுக்கலாம். கேட்டை லக்ன புள்ளியாக இருக்கிறவங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்க மாட்டார். அனுஷம் லக்ன புள்ளியாக இருக்கவங்களுக்கும் விசாகம், மெயினாக விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் 4, 8, 12 கண்டிப்பாக வேலை செய்வார். ஆனால் இதில் வந்து புள்ளியில் வந்து தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4ஆம் இடத்துல வந்து கும்பராசியில் வந்து செவ்வாய் நட்சத்திரம் 2 புள்ளி இருக்கு இல்லையா, அந்த 2 புள்ளி தாண்டி தான் ராகு நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து அந்த இவங்க லக்ன புள்ளி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே 4ஆம் புள்ளி ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை செவ்வாயாக இருந்தாலோ அல்லது பூரட்டாதி என்கின்ற குருவாக இருந்தாலோ இவங்களுக்கு ராகு வந்து டம்மி ஆயிடுவார், நியூட்ரல் ஆயிடுவார். அதனால் இது வந்து இந்த சப்ஜெக்டில் பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. பட் ஜென்ரலாக என்ன நினைக்கணும் அப்படின்னா, ராகு யோக கிரகம் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சிஸ்டப்படி ராகு வந்து குருவை போல் பலன் தருவார், கேது வந்து புதனை போல் பலன் தருவார். இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த குருங்கிறவர் நம்ம விருச்சிகத்துக்கு யாருங்க, 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி. அப்போ என்னன்னா ஐக்யூ வேல்யூ, மெயினாக பேச்சு, கையிருப்பு, பணம், இது சார்ந்து ராகு வந்து நல்லது பண்ணுவார். இப்போ 4ஆம் இடத்துக்கு சொந்தக்காரருங்கிறதுனாலேயே கெடுதல் பண்ணிட மாட்டார். அவர் வந்து 3, 7, 11 உட்கார்ந்துருந்தார்னா நமக்கு யோக ராகுவாக மாறிடுவார். அதனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு திசை வரும்பொழுது அவங்க ஜாதகத்தில் ஒற்றைப்படை பாவங்களில் இருக்கணும். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இப்படி இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை தான் அடைவாங்க. அதாவது கம்யூனிகேஷன்ஸ் பாவம்லாம் ஆக்டிவேட் ஆகிரும். அதாவது கெட்டது கெட்டுப்போம். இப்போ வந்து 8ன்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னேறவே முடியல, நான் கருமையாக உழைக்கிறேன், எல்லா திறமைகளையும் போடுறேன், ஆனால் எனக்கு டெவலப்மெண்ட்டே கிடைக்கல, என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, டீக்ரேட் பண்ணுறாங்க, இந்த உணர்வு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த 7ல் உட்கார்ந்தவங்களுக்கு அந்த உணர்வே வராது, ஈஸியாக கொண்டு போயிடும். இவங்களை எல்லாருமே பாராட்டி ஏற்றுக்குவாங்க, வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ராகு இருந்து திசை நடத்தினா தப்பு இல்லை. ஒருவேளை ராகு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தா, திருவாதிரையிலையோ சுவாதியிலையோ இதுலேயோ சதயத்திலேயோ உட்கார்ந்தா தசை நடத்தினா அவங்களுக்கெல்லாம் கஷ்டங்கிறத உணர்ந்துக்கணும். அதில் தொடர்புகளை பார்க்கணும். அவங்க பிறந்த ஜாதகத்தில் இப்போ ராகு வந்து 3ஆம் பாவ புள்ளியோட தொடர்பு கொண்டிருந்தால், 7ஆம் பாவ புள்ளியோட தொடர்பு கொண்டிருந்தால், 11ஆம் பாவ புள்ளியோட தொடர்பு கொண்டிருந்தால் கெட்டது நடக்காது. அதனால் நாம் யாரையும் வந்து இப்படி தான் அப்படின்னு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணவே முடியாது. இவர் கெட்டவர், ஆனால் நம்ம ஜாதகத்தில் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும். அதுதான் புரிஞ்சு. சூப்பர். இப்போ இவங்க படிப்புக்காக வெளிநாடு செல்றதும் வேலைக்காக வெளிநாடு சொல்றதுக்கு அந்த காலகட்டத்தில் நடக்குங்களா? இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது
எப்பவுமே பாருங்க 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொந்த ஊர், ம் இருக்கிற இடம், இருக்கிற வேலை, இப்படி தான் எடுத்துக்கணும். அதனால் யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ ஆஸ் இட் இஸ் இருக்கிற இடத்துல தான் இருக்க வைக்கும், மாற்றத்தை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு புத்திகளில் மாற்றத்தை கொடுக்கலாம். இப்போ புத்திகளில் எப்படி மாற்றம் கொடுக்கணும்னா, யாருக்கெல்லாம் 9ஆம் இடம் 3ஆம் இடம் அந்த புத்தியில் வந்து செயல்படுதோ அவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். இந்த ராகு திசையில் ஃபுல்லாகவே மாறி போகிறது, வெளிநாடு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த 3-9 தொடர்பு இருந்தால் தான் நடக்கும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் இந்த ராகு பயிற்சி இவங்களுக்கு இருக்கிற வேலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை மாற்றாமல் இருக்கிறது நல்லது. சூப்பர். அடுத்து 10ல் இருக்கும் கேது. 10ல் இருக்க கேது வந்து அதாவது தொழில் அவர் தாங்க பணம் கொடுக்குறவரு. ஆ. 2ஆம் இடத்துல அவர் வந்து மூல நட்சத்திரம் இருக்கு, இருக்காரு. 6ல் அஸ்வினி 10ல் மகம். அப்படிப்பட்ட கேது இப்போ யாருக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியா விருச்சிக லக்னத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கேது தான் பணம் கொடுக்குற கிரகம். அவங்களுக்கு நேச்சராகவே பார்த்தீங்கன்னா பேசி சம்பாதிக்கிற குணம் இருக்கும், அவங்களுடைய பேச்சு திறமையிலே சம்பாதிக்கிற யோகம் இருக்கும். அதே மாதிரி பலதரப்பட்ட தொழில் செய்கிறவங்களாம் இருக்கும். கேதுனால என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு மெஜிஷியன் மாதிரி, மல்டிபிள் மெஜிஷியன் மாதிரினா தந்திரம் தெரிந்தவர்கள்னு அர்த்தம். எந்த நேரத்தில் என்ன அடாப்டேஷன் எடுத்துக்கிட்டால் நமக்கு அது நல்லதில் கொண்டு போய் விடணும்னு கணிச்சிருவாங்க. கரெக்டாக கணித்து அதில் வந்துடுவாங்க. நினச்சா அவங்க வந்து ஃபீல்டை மாற்றிக்குவாங்க, அதுக்கும் அவங்க தயாராக இருப்பாங்க. அதனால் இப்போ வந்து ஏற்கனவே இருக்கிற தொழிலில் அவங்க டெவலப் ஆகிறதுக்கு நல்ல நேரம். ஒருவேளை அவங்களுக்கு யாருக்கெல்லாம் புதுசாக வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும். சூப்பருங்க. இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறது, அதாவது இடம் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வீடு கட்டுறதுல பண்ணலாமா? ராகு திசை கேது திசை புத்தி அந்தரம் சூட்சமாக நடந்தால் கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க, பிரம்மாண்டமாக கட்டுவாங்க, வாகனங்களும் அதில் வச்சுக்குவாங்க, அந்த அளவுக்கு கட்டுவாங்க. இப்போ 4ஆம் இடத்து புள்ளி 3ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாலோ 11ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாலோ அவங்களுக்கு கொடுப்பனை வீக்குன்னு அர்த்தம். அது வந்து அவங்க ஜாதத்தில் பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அனுஷத்தில் லக்னம் அமைஞ்சு விருச்சிக லக்னக்காரர் இருக்காங்க, அவங்களுக்கு 4ஆம் இடத்து புள்ளி ராகுவாக வந்துட்டார். அவர் வந்து சந்திர நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வைங்க, 3ஆம் இடம் தானே திருவோணம், 3ஆம் இடம் 7ஆம் இடம் ரோகிணி, 11ஆம் இடம் அஸ்தம். இந்த நட்சத்திரங்களில் ராகு இருந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு சாத்தியப்படாது. ஏன்னா ஒரு வீடே அமையாமல் இருக்கும், முயற்சி பண்ணாலும் தட்டி தட்டி போகும், ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுக்காது, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வீடு மாற்றுறவங்க பாங்கன்னா 4, 11, 3 தொடர்பு கொண்டவங்க தான் மாற்றுவாங்க. ஆனால் நிச்சயமாக ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக கட்டுவாங்க. சூப்பருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடன், கடந்த காலத்தில் வாங்கின கடன்லாம் இந்த காலத்தில் அடைக்க முடியுமா? 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அந்த 6ஆம் பாவ சுக்கிரன் 10ஆம் பாவ சுக்கிரன் தொழிலுக்காக வாங்கின கடன் இவங்களுக்கு வந்து நன்மை தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெவலப் பண்ணிடுவாங்க. ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும், தனக்காரகன் குரு 8ல் இருக்கார், அவரும் ராகு நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அப்போ 4ல் ஒரு கிரகம் 8ல் ஒரு கிரகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி இவங்க வந்து ஒரு பிளான் போட்டு சேமிக்கணும். அது சேமிக்கிற ஒரு இதை பண்ணிட்டோன்னா அடுத்த டைமில் கட்டிக்கலாம். இப்போ ஒரு வருஷம் கஷ்டப்பட்டால் அடுத்த டைமில் கட்டிக்கலாம். இப்போ வந்து அதுக்கான ப்ராக்ரஸ், முதல்ல பொருள் தேடுறதுக்கு தான் இந்த ராகு வழிவிடும். கடனை அடைக்கிறது வந்து அவர் 3க்கு வரணும். 3 என்பது என்ன, 6ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடு, 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு, 12ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு. அப்போ கெட்டதை கெடுக்கணும்னா அவர் 3க்கு வந்து தான். சூப்பருங்க. இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கல்யாணத்தில் முடியுமா? அதே மாதிரி நிறைய பேருக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த வருஷமாவது முடிஞ்சிருமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த பயிற்சினால என்ன மாதிரி பலன்கள் தருவீங்க? இப்போ தான் நீங்கள் வந்து டாப்பிக்கை மாற்றுறீங்க. இது வந்து லவ் சப்ஜெக்ட் வந்து சனிக்கு உண்டானது. ஏன்னா லக்னத்தில் இருக்கிற அனுஷம், 5ஆம் வீட்டில் இருக்கிற உத்திரட்டாதி, 11ஆம் அதாவது 9ஆம் வீட்டில் இருக்கிற பூசம், இந்த தான் லவ்வுக்கு உண்டான கிரகம். இப்போ யாருக்கெல்லாம் சனி திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்வி பொருந்தும். சனி தசா புத்தி அதில் வந்து பண்ணி கொடுத்துரும். ஏன்னா சனினாலே அந்நிய கிரகம் தான். இப்போ அவர் வந்து ஒரு வேளை ராகு கூட டச் பண்ணிட்டாரு அப்படின்னு வைங்க, அது ஒரு கலையபரமாக மாறிடும். காரணம் 5ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடான 4ஆம் வீட்டில் தான் ராகு இருக்கார். அப்போ சனி ராகு தொடர்பு அவங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்துரும். இதே சனி வந்து
வளர்ச்சியாக இருக்கணும்னா சந்திரன் நட்சத்திரத்துலேயோ அல்லது நமக்கு ரோகிணி அஸ்தம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லையோ அல்லது நமக்கு சனியோட நட்சத்திரத்துலேயோ புதனுடைய நட்சத்திரத்துலையோ இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ஃபெயிலியர் தான். காரணம் என்னென்னா, இவங்க விரும்புவாங்க, அந்த சைடு ஒத்துழைப்பு இருக்காது. 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் வீடு என்பது 5ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணிடும். ரொம்ப நாள் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு கட் ஆகிடுச்சின்னு சொல்கிறவங்க தான் இருப்பாங்க. இதில் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். நாம் இதை சொல்கிறதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்தை வச்சு 12 பாவத்துக்கும் கேள்வி கேட்கும்போது சாதகமாகவும் வரும் பாதகமாகவும் வரும். அப்போ நம்ம கேள்விக்கு நம்ம ஜாதகத்தில் எது சாதகம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நான் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இந்த லவ் மேரேஜ் சொல்லிட்டீங்க, அரேஞ்ச் மேரேஜுக்கான வரன் அது நடக்குங்க? 7ஆம் பாவத்துக்கு 4-10 வேலை செய்யுது. 7ஆம் பாவம் என்பது நம்மளுக்கு ரிஷபராசி. அப்போ ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே அது ஸ்திர ராசி, காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு திருமணமான பிறகு ஒரு பண வரவு, இதுக்கெல்லாம் யோகமுள்ள ஜாதகம் தான் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு. அங்கே இருக்கிற சூரியன், சந்திரன், செவ்வாய் தான் திருமணத்துக்கு உண்டான கிரகங்கள். அவங்கெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்ஸ், சீக்கிரமாகவே மாதக்கோள்கள் மளமளன்னு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி கோள்கள் வந்து அவங்க ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் நடந்து, அல்லது அந்த மாதிரி கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் இந்த அவங்க ஜனன ஜாதகத்தில் ராகு உட்கார்ந்துருந்தாருன்னா நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி ராகு திசை நடக்கிறவங்களுக்கு, ராகு திருமணத்தை தடுக்கிற கிரகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாக தான் செயல்படணும், அவசரப்பட்டு பண்ணிடக்கூடாது. ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு 4-10 வேலை செய்யும்போது பேச போவாங்க, பேசிடுவாங்க, கடைசி நேரத்தில் மேரேஜ் வந்து ஹெல்டப் ஆகிடும். இப்போ நிறைய பேர் ஒரு நிச்சயம் பண்ணி கூட நின்று போகுதில்ல, அதுக்கு காரணம் இந்த 4-10 வீடுகள் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவை வளர்த்துக்கிறது, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு 2 பேருக்கு சண்டை வந்துடும். அதனால் இதில் வந்து நமக்கு ராகு நின்ற நட்சத்திரம் நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். சூரியனாவோ சந்திரனாவோ செவ்வாயாவோ இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, திருமணம் ஆகிடும். அப்படி இல்லாமல் ராகு வலுத்து இருக்கிறவங்களுக்கு திசை நடந்ததுன்னா இது வந்து மேரேஜுக்கு தடை பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு குரு பகவான் 8ல் இருக்கார், ராகு கிட்ட இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் கொஞ்சம் அவங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து பரிசீலனை பண்ணிட்டு செய்யணும். சூப்பர், அருமையாக சொன்னீங்க. ஏன்னா வரக்கூடிய மே 30ஆம் தேதி பயிற்சி நடக்க போகுது, நிறைய பேருக்கு விதியாக மாறப்போகுது இல்லைங்களா? நிச்சயமா. ஏன்னா ராகு கேதுங்கிறது தான் இந்த கலியுகத்தில் வீரியமானவர்கள். இப்போ சூரியனையே கிரகண தோஷம் பிடிக்கிறது, சந்திரனையே கிரகண தோஷம் பிடிக்கிற வலிமை இவங்களுக்கு தான் இருக்குது. 2வது, இத்தனை நவீன மாற்றங்கள் ஏற்படும் போது இவங்க யாரு கூட சேர்றாங்க, யார் நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க, அதை பொறுத்து தான் தலைவிதியே மாறுது. அதனால் மிகப்பெரிய ஒரு தத்துவம் ராகு கேதுகிட்ட இருக்குது வாழ்க்கையில். அது வந்து ஒருத்தருக்கு நல்லா அமைஞ்சிட்டாலே அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லலாம். சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாம் ஐயா. நேரடியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.